ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம லேடி ஒக்டே அங்கே வந்து அவங்க ப்ரப்போஸில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களே, இல்லை நீங்கள் நினைக்கிற பொண்ணே நான் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவர் உடனே கேட்குறாரு, ஏண்டி என்ன பிடிக்கலன்றதுக்காக மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்க மாதிரிலாம் ஆக்ட் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் பார்த்து அந்த மிஸ்டர் சோஹி இருக்காங்களா, அவங்க வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய கோதோக்கியை தேடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்லேவாக பிடிச்சி இழுத்து வச்சு தேடிட்டு இருப்பாங்க. இவங்க அதை பார்த்து பயந்து போய் நின்றுட்டு இவங்களுக்கு பாஸ்டாலாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுடைய ஹீரோ இருக்கார்ல, அவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க கூட்டு போயிடுவாங்க. நம்ம சோஹியும் லாஸ்ட்டில் நோட் பண்ணுவா, ஆனால் யார் எதுன்னு தெரியலன்ற மாதிரி டவுட்டாகவே பார்த்துட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் இவங்களும் தனியாக ஒரு இடத்துல போய் இருந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயமே நம்மளுடைய லேடி ஒக்டேங் சொல்லிடுவாங்க. அவர் இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு, நீ ஏதோ சீக்ரெட்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ பெரிய சீக்ரெட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல, பட் ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இவங்களும் இல்லை இந்த சீக்ரெட் யார்ட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, ஓகே உன் சீக்ரெட் வெளியே வந்துடும் பயப்படுறேன்னா அப்போ எனக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கு நான் சொல்கிறேன் போது அவங்களே கேட்பாங்க, நீங்கள் என்ன சீக்ரெட் சொன்னாலும் என் சீக்ரெட்லாம் ஈடாகாது, ஏன்னா நான் எவ்வளோ பெரிய விஷயம் மறைக்கிறேன் அப்படின்னும் போது அவரும் சொல்லுவார், ஆக்சுவலி என்னன்னா என்னால் யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்வார். இவங்களும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் அவர் சொல்லுவார், ஏன்னா என்னால் எந்த ஒரு உமன் கூடயும் இருக்க முடியாது, இந்த உண்மை மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா வந்து என்னையும் கொண்டுருவாங்க, உனக்கு தெரியும்ல, ஸோ இந்த சீக்ரெட்டை நீ வந்து காப்பாற்று, நான் உன்னோட சீக்ரெட்டை காப்பாற்றுறேன், அதோட வந்து இந்த மேரேஜ் விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கும் வேறு வழி தெரியல, நீ வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட டாட்டர் இன் லா ஆகிட்டேன்னா அதை வச்சு உன்னுடைய ப்ராப்ளம்லேருந்தும் தப்பிச்சிடலாம், அதை ஸ்லேவ் பார்க்க உன்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிடலாம், அதோட நானும் வெளியே மாட்டிக்க மாட்டேன் உன்னை கெட்டிக்கிட்டா அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தோணும். இப்போ நம்மளுடைய ஹீரோக்கும் அதுக்கப்புறம் நம்ம லேடி ஒக்டேயாங்க்கும் மேரேஜ் நடக்குது. ஊருக்கு நடுவில் ஊரில் இருக்க எல்லாருமே வந்து கேதர் ஆகிருக்காங்க. அங்கே வந்து நம்மளோட ஸ்டோரி டெல்லரும் அப்புறம் அவங்க ஸ்லேவ் மன்சுக்காவும் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கல்யாணம் ஆகிறத பார்க்க. ஆக்சுவலாக நம்ம லேடி ஒக்டேயாங் செம்ம அழகாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு அழகாக இருப்பான் தெரியும், இவ்வளோ அழகாக இருப்பான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் மனசு உடைய பேசிட்டு இருக்காரு. அப்போ மன்சக்கா சொல்கிறாங்க, பார்த்தியா குதோக்கி மாதிரியே இல்லையா, ஏன் அந்த லேடி வந்து பார்த்தா கூட இது குதோக்கின்னு கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே அவர் போவார். அப்புறம் வந்து நம்ம மன்சுக்கா தான் வந்து, இருங்க பாஸ் என்ன இப்போ எங்கே போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் யாருன்னு பார்க்க வேணாம், இவ்வளோ தூரம் வந்து இதை பார்க்காம எப்படி போகிறோன்னு சொல்லி பிடிச்சி வைப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த பையன் ஃபேஸை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகிறாங்க, அது எப்படி உங்களை மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மன்சோக்கா இருக்கார்ல ஸ்லேவ், அவர் வந்து சொல்லிட்டே இருப்பார், கண்ணாடியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்படி இருக்காரு, ஒருவேளை உங்கள் அம்மா வந்து அப்படின்னு வர உடனே வந்து நம்மளோட ஸ்டோரி டெல்லர் அடிக்க வராரு, ஐயோ சாரி தெரியாமல் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு, அது எப்படி பாசிபிள், ஒரே மாதிரி ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. சரி வாங்க இந்த ஊரை விட்டு போகலாம், இவங்களுக்காக தான் நீங்கள் எனக்கு குதோக்கிலாம் மறந்துங்க கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின் போது இவரும் எனக்கும் ஆசை தானே, ஏன் இந்த ஊரை விட்டு போக எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி டெல்லர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம லேடி ஒக்டேயாங் வந்து மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகிறாங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் உள்ளே போனால் தனியாக வந்து நம்ம லேடிக்காகவே வந்து தனியாக ஒரு லைப்ரரி செட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபாதர் இன்லா. ஓகேவா, செட் பண்ணோன்னு இவங்களே கேட்குறாங்க இது எனக்கா அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி கூட இவங்களுக்காக தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க போல் லாயருக்காக. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இல்லை என்னால் இதுக்கெல்லாம் திருப்பி என்ன செய்ய முடியும்னு தெரியலன்னும் போது அவரும் வந்து என்ன நீ அப்பாவா பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன செய்ய முடியும்னா சீக்கிரமாக ஒரு பேர பிள்ளை பெற்று கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவார். இவங்களும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், அதுக்குள்ளே வாப்பா அப்படின்னு கேட்குறப்போ, அதுக்குள்ளெல்லாம் இல்லை கரெக்டான டைம் தான், சீக்கிரமாக பெற்று கொடுக்குற வழியை பாருங்க அப்படி சொல்லிட்டு போவாங்க. இங்கே வந்து நம்ம லேடி ஒக்டேயாங்கோட ஸ்லேவ்லாம் இருக்காங்கல்ல மேக்ஸிமம், அதுக்கப்புறம் தோக்கி அவங்க எல்லாருமே வந்து இங்கேயே வந்துட்டாங்க. ஓகேவா, இவங்க புலம்பிட்டு இருக்காங்க, என்னடா இந்த வீட்டில் யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க ஸ்லேவுக்குன்ற மாதிரி. இப்போ வந்து நைட் ஆகிடுது. அங்கே வந்து நம்ம லேடி ஒக்டேயாங்க ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து லேடி சொல்கிறாங்க, சரி ஓகே நம்ம தான் வீட்டுக்கு வந்தாச்சு, நீ தனித்தனி ரூமில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுங்க, யாராவது கேட்டால் ப்ராப்ளம் ஆகாதான்னு அவர் கேட்குறப்போ, இல்லை யாராவது கேட்டால் கூட உங்களுக்கு மிலிட்ரி ஆஃபீஸர் எக்ஸாம் வருதுல அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்போ ஓகே, அதோட நான் சில நாள் நைட்டு வர முடியாது, எனக்கு ட்ரைனிங்லாம் இருக்கும், அதனால தான் அப்படின்னு வர உடனே இவங்களும் சரி ஓகே பரவாயில்லன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன்னு வர இந்த நேரத்துலையானு இவங்க கேட்குறப்ப, ஆமாம் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவார். இங்கே வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் பையனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கேட்டுட்டு இருந்தாங்களா, அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கத்தின்ட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிட்டான், அந்த பொண்ணை போய் கேட்டிட்டான் நம்ம பொண்ணை கேட்டாமன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே கூட இருக்கார் சொல்கிறாரு, மேஜிஸ்ட்ரேட்க்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், அது மாற்றப்போ அவர் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு, ஸ்வாட் ப்ராக்டிஸ்லாம். அப்போ அங்கே இருக்கவங்க இவர் தான் ஹெட்டு போல இருக்கு, அங்கே இருக்கவங்க வந்து அவங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சீக்கிரமாக இதை விட்டு ரிட்டையர் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் உங்கள் ஒய்ஃப் ஃபைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு. சரி என் ஒய்ஃப் ஃபைன் பண்ணாத அளவுக்கு நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அவருடைய ரைட் ஷோல்டரில் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காருல, அதுலேயுமே வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. ஆக்சுவலி இது வந்து இல்லீகலாக ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகேவா, புது கேரக்டர் காட்டுறாங்க. இவர் பேர் வந்து பக்ஜங்கி. இவர் வந்து என்னவா இருக்காருன்னா மைனிங் மினிஸ்டராக இருக்காரு இந்த கண்ட்ரிக்கு. ஓகேவா, அவர் வந்து இந்த மதர் சாங்சுரியில் இருக்காங்களா, அதில் உள்ளவங்களோட ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெல்கம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஆள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னும் போது அவரும் இல்லை நம்ம பிரதர்ஸ் மாதிரி இல்லையா. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் விசாரிக்கும் போது அவர் தான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்க சொன்னார் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் பெரிய ஸ்டோனாக இருக்குது, ஆக்சுவலி அது ஃபுல்லாகவே கோல்டு போல். ஓகேவா, அவர் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது வந்து அந்த பக்ஷுங்கி வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த மவுண்டைன் காட்டுறாரு. அன்பாங் மவுண்டைன் ஃபுல்லாகவே வந்து இந்த கோல்டு தான் இருக்குது அப்படின்னும் போது இவரே ஷாக் ஆடுறாரு. ஆக்சுவலி பேசாமல் இந்த கோல்டை வந்து நம்ம
கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நம்மளே எடுத்துக்கலாம். இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு கமிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா உனக்கு பெரிய போஸ்டிங்கும் தரேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டுறாரு இவர்கிட்ட. இவரும் உடனே வீட்டுக்கு போயிட்டு அந்த மதர் சாங்சுரியில் இருக்காங்கல்ல அந்த லேடி, அதான் அவங்களோட ஒய்ஃப், ஓகேவா, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்ன சீஃப் ஆக்குறேன்னு சொல்கிறேன் போது அவங்க தான் மதர் சாங்சுரியில் ஹெட் போல இருக்குது. ஸோ அவங்க வந்து இல்லை வேணாம், இருக்க பொசிஷனும் போயிட்டு போகுது, தேவையெல்லாம் பண்ணாதீங்க, மேஜிஸ்ட்ரேட் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உண்மை தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொன்னே போட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லும் போது இவர் கோவப்படுறாரு. எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, நான் பெரிய சீஃப் ஆகிட்டா நீ சீஃபோட பொண்டாட்டியாக இருப்பேன், எவ்வளோ நல்லா இருக்கும், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது உங்களால் ஒன்றும் எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கல, மதர் சாங்சுரியில் வந்து நானே தான் என் பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டேன், எல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டேன் சரியா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க, இந்த பிளான் இதோட கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போயிடுறாங்க. இப்போ அந்த கோல்டு பற்றி விஷயம் தெரிஞ்சவர் வந்து சரி நம்ம கூட்டணிக்கு ஆள் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மதர் சாங்சுரியில் இருக்காங்களே இன்னொருத்தவங்க, அவங்க கொஞ்சம் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்டை போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசாமல் உனக்கு நான் 50% கமிஷன் தரேன், இதில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ தான் வந்து அங்கே எங்கே கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும், அப்புறம் நம்ம மைனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த லேடியும், அதாவது இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களோட ஒய்ஃப் வந்து சூப்பர் ஐடியா, எதுக்கு லேடி கிம் வந்து வேணான்றாங்க, சரி விடுங்க அவங்கள பற்றி எனக்கு கவலைப்பட வேணாம், அவங்கள நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படி நீ மேனேஜ் பண்ண, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் பெரிய ரிஸ்க் இருக்குது எங்களுக்கு தான், ஏன்னா அவங்க தான் அந்த கோல்டு மைன் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதனால வந்து இதுக்கு நம்ம ஒரு பெரிய டீல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம 2 பேருமே இன்லாஸ் ஆகிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது, கட்டி கொடுத்துட்டா வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட ஒருத்தர் மாட்டி விட்டுக்க மாட்டாங்கல்ல, அதனால் இன்லாஸ் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பயங்கர கிரிமினலாக யோசிச்சு அந்த லேடி வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மதர் சென்டரில் ஹெட் இருக்காங்களே லேடி கிம், இவங்ககிட்ட போயிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் நடக்கிறது வந்து அந்த லேடி கிம்க்கு தெரியாது, ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்லாஸ் ஆகிக்கலான்னு பேசுகிறப்போ இவங்களே ஷாக் ஆகிக்கிறாங்க. இல்லை வேணாம் இது ஒத்து வராதுன்னு அவங்க சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சுவலி இவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்காங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹன்யாங், அது வந்து சிட்டி போல இருக்குது, ஹன்யாங்லேயே வந்து ஒரு பேலஸ் தரும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் தரோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆசை வார்த்தை காட்டி அவங்களும் சரி ஓகே நம்ம பொண்ணு நல்லா இருப்பாளேன்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஜோடி, நீ இதுக்கு போய் ஹெசிடேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம லேடி ஓக் டேங்க் வந்து தனியாக வந்து லாயர் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க லாயர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு ஒன்று ஒன்றா சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டோட 2வது பையன் இருக்கான், குட்டி பையன், அவன் வந்து ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வரான். உங்களுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். வாவ் கியூட், ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே வாக் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குட்டி பையன் சொல்கிறான், இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரைஸ் கேக் கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்க என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, நீங்கள் வந்து யங்ஸோ மீனோட ஒய்ஃப், அதனால் வந்து என்னோட மதரோடைய வாயை வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியாதுல்ல, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களாலையும் பண்ண முடியாதுல்ல, எல்லா விஷயங்களும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது சொல்கிறப்போ, ஏன் ஆர்ச்சரி கான்டெஸ்ட் வருது அதை பற்றி பேசுறியா இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி ஆர்ச்சரியில் டார்கெட்டில் அடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த குட்டி பையனை ஷாக் ஆகி கேட்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கா மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்களா, அதான் இவங்க ஃபாதர் இல்லை, அவங்களும் கேட்குறாங்க உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்னா, என் பிரதர் கற்றுக் கொடுத்தாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கும் இவங்க டீச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் வந்து நிறைய குட்டி பசங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க, அடைச்சி போட்டு அவங்களும் கத்துறாங்க விடுங்க விடுங்கன்ட்டு. ஆனால் இவனுங்கெல்லாம் எதுக்கோ கூட்டு போயிட்டுருக்கானுங்க, காலெல்லாம் கட்டி போட்டு அடைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மார்னிங் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ கூட்டு போனாங்களே குட்டி பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா வந்து கெஞ்சிட்டு இருக்காரு, என்னோட பங்கம் குழந்தைய விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு காலில் விழுந்து. உடனே அவர் வந்து அடிச்சு போட்டு ஏய் நீ தானே ஸ்லேவ் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்க, அடிச்சு கொண்டுருன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை மூஞ்சில் தூக்கி போட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துக்கு நம்ம லேடி ஓக்டே அங்கே வராங்க, வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்லேவ் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கியிருக்காங்க. ஓகே ஆக்சுவலி ஃபுட்டெல்லாம் தரேன் தான் கூட்டு போயிருக்காங்க, கடைசியில் அடைச்சி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து இது இல்லீகல் தான், நம்ம ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம லேடி ஓக்டேங்கும். அடுத்த நாள் பார்த்தா நம்ம லேடி ஓக்டேங்கும் வந்து ஸ்லேவ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்ககிட்ட ஸ்லேவ் வேலை பார்த்தாலும் அவனை வந்து லார்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டு வந்துருக்காங்க. அந்த பையன் பயப்படுறான், ஏன் தான் நீங்கள் கூட்டு வந்தீங்களோ தெரியல, மாட்டிக்கிட்டுனா உனக்கு கொண்டுருவாங்கடா, ஒழுங்காக ஆக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு. பிகாஸ் அந்த குழந்தைங்களாம் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க, ஆனால் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அதனால் நம்ம வந்து செக் பண்ணணும் அந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. உள்ளே போயிட்டு இவர் வந்து ஏதோ ஆர்டிஃபேக்ட் வாங்க வந்த மாதிரி ஆக்ட் கொடுத்துட்ருக்காரு. அந்த ஸ்லேவாக இருந்தார்ல அவர் வந்து ஆக்ட் கொடுத்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம லேடி ஓக்ட்டு அவங்க வந்து தேடி பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த குழந்தைங்களாம் பிடிச்சிட்டு போனால ஒருத்தன் வந்து பார்த்துட்டே இங்கே வா, உன்னை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னும் போது, இல்லை நான் இவங்களோட ஸ்லேவ் தான் அப்படின்னும் போது, இல்லை பொண்ணு மாதிரி இருக்கே பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்றப்போ வந்து மைனிங் ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்கானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் வரானுங்களா, அவங்க பார்த்த உடனே இவங்க தப்பிச்சு போய்ட்றாங்க அதுக்குள்ளே. இந்த குழந்தைங்களாம் உண்மையிலே அடைச்சி தான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து இவர் செக் பண்ணுறாரு. இப்போ புதுசாக வந்தாலும் அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த குழந்தைங்களாம் பிடிச்சிட்டு போனவன் வந்து இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பையன் வந்து பொண்ணு மாதிரியும் ஹேர் வச்சிருப்பான். உடனே அதை பார்த்து அந்த பையனை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ பொண்ணா பையனா அப்படி சொல்லிட்டு இவர் கேட்குறப்போ, ஆக்சுவலி ஒன்றும் பிரச்சனை வராது, அது ஒரு நோபல் மேனோட பையன் தான். அப்படி என்ன நோபல் மேனோட பையனை பிடிச்சிட்டு வந்திருக்கு, ஸ்லேவோட பையனை தானே பிடிக்கணும், ப்ராப்ளம் கொண்டு வரையான்னு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வீட்டில் வந்து பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான், அவங்க அடிச்சு விரட்டாங்க, இனி தேடி வர மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சொல்கிறாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டேங்க அந்த ஸ்லிம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது நைட் ஆகிடும். அப்போ வந்து அந்த ட்ரிங்க்கு பொண்ணுங்கள்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய ஹீரோ இருக்கார்ல, அவர் இனிமேல் ஹீரோன்னு கூப்பிட்றதே வேணாம்னு நினைக்கிறேன். பேசாமல் அவர் வந்து மெஜஸ்டிக் சன் இல்லைனா வந்து
மாஸ்டர் யங் சோமின் இந்த மாதிரி கூப்பிடலாம். ஓகே. இவர் வந்து உள்ளே போகிறத பார்த்துட்டு நம்மளுடைய ஒக்டேங்கோட ஸ்லேவ் வந்து அது வந்து மாஸ்டர் தானே, அவர் எதுக்கு அங்கே போயிட்டுருக்காரு இந்த நேரத்தில் கேட்குறப்போ, சரி விட அவரை பார்த்ததா காட்டிக்க வேணாம், அவர் அவங்க ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க் பண்ண போகலான்னு போது அதெல்லாம் கிடையாது, அப்போ கூட எப்படி போகலாம், புதுசாக கல்யாணம் இருக்குது இந்த இடத்துக்கு அவரே வராரு அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லேவ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இது நடந்த மாதிரி காட்டிக்காத யார்ட்டையும் சொல்லாதுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம லேடி ஓகே அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவர் வந்து அந்த குழந்தைங்கள அடிச்சு வச்சிருக்க இடத்துக்குலாம் போயிடுறாரு. பேக் கலரில் மாஸ்க்லாம் போட்டு இதை பார்த்துட்டு வந்து இருக்கும்போது இங்கே நம்ம மேஜிஸ்ட்ரேட்டையும் லேடி ஓக்டேங் காட்டுறாங்க. லேடி ஓக்டேங் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது எல்லாத்தையும் அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னால் இப்போ முழுசாக கேட்க முடியல, யாரோ ஒருத்தங்க வந்து இதான் ஃபைனல் டீல் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விதமாக ஒரு அம்பு வந்து இவங்க வீட்டு மேலே விழுது. அந்த அம்பில் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அந்த நோட்ஸில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களாம் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குமா. இன்னொன்று இவரும் இதை பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, நம்ம ஊரில் இல்லாத நேரம் வந்து அந்த குழந்தைங்க விற்க பிளான் போடுறாங்க போல இருக்குது. பேசாமல் வந்து லேடி ஓக்டேன்ட்ட சொல்லுவாங்க, நீ ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து ஊரை விட்டு வெளியே போகிறாரு கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லிட்டு, அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட் வத்தியான மென்னை வச்சு செக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அப்போ லேடி ஓக்டேங்க இல்லை நானும் போகிறேன் வேஷம் போட்டுட்டு அப்படி சொல்லப்போ, இல்லை நீ போகக்கூடாதுன்னு இவர் சொல்லுவார். திரும்ப இவங்க போகிறேன்னு அவர் கத்திடுவார் போகக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க அமைதியாயிடுவாங்க. இப்போ நம்ம லேடி ஓகே எங்கள் வீட்டுக்கு வரும்போது வந்து மேக்ஸிமம் வந்து எங்கே போனீங்க எவ்வளோ நேரம் பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு சீக்கிரம் போங்கன்னு சொல்லும்போது இவங்களும் வேகமாக போகிறாங்க. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. கேப்பில் வந்து இவங்க பார்த்துருவாங்களா, ஷோல்டரில் இருக்க ஹார்ட் சிம்பிளும் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க உள்ளே போயிட்டு கேட்குறப்போ, ஐயோ நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ இப்போ தான் வந்தியா, சரி ஓகே எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன், நீங்கள் இப்போ தான் வந்தீங்கன்னு ஸ்லேவ்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னும் போது அது வந்து சரி ஓகே எனக்கு எக்ஸாம் வருதுல நான் போகிறேன்னு சொல்லும்போது இவங்க பிளாக் பண்ணிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் ஹார்ட்டில் உங்கள் ஷோல்டரில் இருக்க அந்த ஹார்ட் சிம்பிள் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா, கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்குறப்ப அவர் அமைதியாக இருப்பார். சரி ஓகே ஏதோ கேட்கக்கூடாது நான் கேட்டேன் போல இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கூட நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் மலைக்கு மேலே வந்து அந்த ஆள் கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ அந்த குழந்தைங்களில் வந்து ஒரு குழந்தை சொல்லும், அன்றைக்கி நம்ம இவர் போயிருந்தார்ல லார்ட் ஓக்டே எங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து நம்மளை காப்பாற்ற வரேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து இவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைங்க அடிக்க வரும்போது கரெக்டாக ஏரோ வந்து இந்த கெட்டவங்க மேலெலாம் பாயும். யாருன்னா நம்ம மேஜிஸ்ட்ரேட் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கூட வந்து பயங்கரமாக சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கும் போது நம்மளுடைய லேடி ஓக்டேங்க அவங்க வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதே இடத்துக்கு வந்து யாருன்னா நம்மளுடைய லேடி ஓக்டேங்கோட ஹஸ்பண்ட் வந்து மாஸ்க் போட்டு அவர் தான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காருல, அங்கே இருக்க டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. லேடி ஓக்டேங்க யாரோ அடிக்க வரும்போது இவர் தான் வந்து கத்தி வச்சு காப்பாற்றுவாரா. அப்போ வந்து இவரோட ஃபேஸ் மாஸ்க் லைட்டில் விலகிடும். அப்போ நம்ம லேடி ஓக்டேங்க ஃபேஸ் பார்த்துருவாங்க, இவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. இந்த சண்டைக்கு நடுவில் வந்து பாதி குழந்தைங்களை கூப்பிட்டு பாதி பேர் தப்பிச்சு போயிட்டாங்க கெட்டவங்கலாம். அதுக்கப்புறம் பாதி குழந்தைங்க மட்டும் தான் இவங்களால சேஃப் காட் பண்ண முடிஞ்சு. அந்த குழந்தைங்கலேருந்து ஒரே ஒரு குழந்தைய மட்டும் இவர் தூக்கிட்டு போயிடுறாரு. யாருன்னா நம்மளுடைய லேடி ஓக்டி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் அதை பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு கேட்குறாரு, நீ வந்து அவனோட ஃபேஸ் பார்த்தியா, ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்தானே அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா வந்து யார் வந்தாலும் சும்மா ஏற்றுக்க முடியாதுல்ல, ஏதோ ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு இடத்துல தான் வந்திருக்காங்க, இவங்க என்னன்னு தெரியலையா அப்படி சொல்லிட்டு இவரும் கேட்பாரு. இல்லை நான் அவரோட ஃபேஸ் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சொல்லிடுவாங்க. இங்கே மேஜிஸ்ட்ரேட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த மேன் தான் யாருன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச எனக்கு வார்னிங் நோட் அமைச்சது கூட அந்த மாஸ்க் போட்ட மேன் தான் நினைக்கிறேன், அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மிச்ச குழந்தைங்களை வேறு கூப்பிட்டு போயிட்டாங்களா, எந்த விஷயத்துக்காக இவங்களை வச்சு கூப்பிட்டு எழுதிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வேறு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.